ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. ஓம் ஸ்ரீ சரஸ்வதி நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः. समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं. सद्गुरुं ब्रह्मविद्वरं. गीता ध्यान श्लोकम्. ओम पार्थाय प्रतिबोधिता भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. भगवद्गीते भवद्वेषिणीम्. ஓகே, நம்ம 18வது அத்தியாயத்துல இப்போ எந்த டாபிக் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம், என்ன டாபிக் போயிட்டு இருக்குன்னா, மூணாக குணங்களை பத்தி பிரிக்கிறாங்க, அந்த டாபிக் போயிட்டு இருக்கு. அதுல 19வது ஸ்லோகம், ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச திரிதைவ குண பேதத்தக புரோச்சியத்தை குண சங்கியானே யதாவத் சுணு தான்யே. இதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஞானம் கர்ம கர்த்தா அப்படி ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அது டாபிக் இல்ல. மெயின் டாபிக் என்னது? மெயின் டாபிக் ஆத்மா அகர்த்தா, ஆத்மா கேவலம், ஆத்மா ஒன்றுதான் இருக்கு, அந்த ஒரே சுரூபத்தை உடையது. அது அகர்த்தா கேவலம்னு சொல்லும் போது, ஒரே சுரூபத்தை உடைய சொல்லும் போது, இந்த கர்மத்தில் எதுவும் ஈடுபடுவது இல்லை. அப்ப கர்மத்துல ஈடுபடுவது எதெல்லாம் பார்க்கும்போது, அந்த கர்மத்துக்கு காரணமான விஷயத்த நிறைய சொன்னாங்க. காரணமாக இருக்கிறது 5 விஷயம் சொன்னாங்க. பஞ்சைத்தானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கிய கிருத்தாந்தி. அங்கேயும் சாங்கிய சொன்னாங்க, இங்கேயும் பாரு குணசங்கியானேன்னு சொல்றாங்க. இதுல 13 19 13 சொல்லும் போது அதுவும் சாங்கிய யோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, என்னது பஞ்சைத்தானி சொல்லியிருக்காங்க. என்னன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அந்த 5 விஷயங்கள், அதிஷ்டானம், கர்த்தா, கரணம், சேஷ்டா, இதெல்லாம் தெய்வம், பஞ்சம். இந்த 5 விஷயங்கள் காரணமாக அமைகின்றன. ஆனா அந்த செயலுடைய பகுதியாக இருப்பது என்னது? அதுவும் பார்ட் ஆஃப் த ஆக்ஷன். அப்படி என்னன்னு பார்த்தா ஞானம். முதல் ஞானம் இருக்கணும். ஒரு விஷயம் எனக்கு அது தேவை, இந்த விஷயத்துக்காக எனக்கு அது தேவைன்ற ஒரு ஞானம் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை செயல்படுத்துறோம், கர்மம். யார் செயல்படுத்துறானோ அவன் கர்த்தா, யார் செய்யறானோ அவன் கர்த்தா. இப்படி ஒண்ணு நம்ம பார்த்தது காரணம். சரி, இங்க அந்த கர்மத்தினுடைய பகுதியாகவே அதுவும் ஒரு பார்ட் கர்மத்தோட. இதான் நம்ம பார்த்து வரோம். இதெல்லாம் பார்த்து வரும்போது இந்தந்த விஷயங்கள் தான் கர்மத்தோட சம்பந்தப்பட்டவைகளை தவிர, அதாவது ஞானம், கர்ம, கர்த்தா, அப்புறம் வேற என்ன சொல்றாரு, இப்ப நம்ம கர்த்தா பார்த்து வரோமோ. சரி, இதெல்லாம் தான் சம்பந்தம் ஞானத்தோட. ஆனா ஆத்மா சம்பந்தமற்றது, கர்மத்துல சம்பந்தமற்றது. இதெல்லாம் குணங்களால் ஆனது. ஆனா ஆத்மா குணங்களால் தீண்டப்படாதது. அதான் முக்கியமான டாபிக். ஆத்மா குணங்களால் தீண்டப்படாதது, குணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆத்மா அகர்த்தா, அதான் முக்கியமான டாபிக். அதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் குணங்களுடைய பேதங்கள்ல வைத்து ஒவ்வொரு டாபிக்கா பார்த்துட்டு வந்தோம். இப்ப நம்ம கடைசியா பார்த்துருக்கிறது கர்த்தா இல்லையா. 26வது ஸ்லோகம் படிச்சோம் லாஸ்ட் போன வகுப்புல. அது ஒரு தடவை படிச்சலாம், நம்ம சேர்ந்து படிப்போம். முக்த சங்கோணகம் வாதி திருத்யுத்சாக சமன்விதஹ சித்ய சித்யோர் நிர்விகாரக கர்த்தா சாத்விக உச்யதே. சரி, சாத்விக கர்த்தான்னா யாரு? நம்ம ரொம்ப விலாவரியா அந்த ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் பார்த்தோம் நினைக்கிறேன் அந்த கிளாஸ்ல. எந்த விதமான பற்றும் அற்றவன். பற்றுனா என்னன்னு நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அன்பு வேற, பற்று வேற. சரி, முக்த சங்கம், பற்று நீங்கியவன், தன்னிடத்து, முக்கியமா பலனிடத்து.
அனகம்வாதி எப்பவுமே நான் தான் 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 எந்த விஷயம் எடுத்தாலும் தான் தான் அதுல வந்து முக்கியமானது அப்படின்னு கருதுவான். அது அப்புறம் சரி, முக்த சங்கக அனகம்வாதி அந்த மாதிரி இல்லாதவன். இது வந்து சாத்விகர்த்தான். அகம்வாதினா தான் 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 சகஜமா கருதுறாங்க. இவன் அந்த மாதிரி கருத மாட்டான். பற்றை நீக்கினவன், தான் 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 என்கின்ற அந்த அகங்காரத்தை விட்டவன் அனகம்வாதி. மற்றபடி திருதி உற்சாகம் சமன்வித்தக. திருதி உற்சாகம் எப்போதுமே உற்சாகமான மனநிலையோடு விடாமுயற்சி. சரி, இது எல்லாமே இதெல்லாம் எதுல இருக்கும்? சித்தி அசித்த யோகோ, வெற்றி வரும்பொழுதும் தோல்வி வரும்பொழுதும். நிர்விகாரக, சித்தி அசித்த யோகம் நிர்விகாரக. வெற்றி தோல்வியிலையும் அவனுடைய மனது மாறுதலுக்கு உட்படாமல் இருக்கும், சமநிலையோட இருக்கும். இப்படிப்பட்டவன் சாத்விக கர்த்தா. இப்ப அடுத்தது ராஜசிக கர்த்தா யாரு நம்ம பார்க்கலாம். 27வது ஸ்லோகம். அது ரிப்பீட் பண்ணுங்க. ராகி கர்ம பல பிரேப்சுஹு, ராகி கர்ம பல பிரேப்சுஹு, ராகி கர்ம பல பிரேப்சுஹு, ராகி கர்ம பல பிரேப்சுஹு, லுப்தோ ஹிம்சாத்மகோ சுசிஹி, லுப்தோ ஹிம்சாத்மகோ சுசிஹி, லுப்தோ ஹிம்சாத்மகோ சுசிஹி, லுப்தோ ஹிம்சாத்மகோ சுசிஹி, ஹர்ஷசோகான்விதः கர்த்தா, ஹர்ஷசோகான்விதः கர்த்தா, ஹர்ஷசோகான்விதः கர்த்தா, ஹர்ஷசோகான்விதः கர்த்தா, ராஜசः பரிகீர்த்திதः, ராஜசः பரிகீர்த்திதः, ராஜசः பரிகீர்த்திதः, ராஜசः பரிகீர்த்திதः. சேர்ந்து ராகி கர்மபல பிரேப்சுஹு, லுப்தோ ஹிம்சாத்மகோ சுசிஹி, ஹர்ஷசோகான்விதः கர்த்தா, ராஜசः பரிகீர்த்திதः. இங்க 26ல சாத்விக கர்த்தா சொல்லும் போது முக்த சங்க. இங்க சங்கம்னா பற்று, முக்த பற்ற விட்டவன். இங்க எடுத்தோடனே என்ன இருக்கு பாருங்க, ராகி தெளிவா சொல்லிட்டாங்க. ராகி பற்றுடையவன். எதுல பற்றுடையவன்? அங்க என்ன சொல்லிருக்கு? சித்திய சித்தியோ நிர்விகாரக. எந்த மாதிரி பலன் வந்தாலும் நிர்விகாரமான, எந்தவித பாதிப்பும் மற்ற சமநிலையோட இருப்பவன் மனது. இங்க என்ன? கர்ம பல பிரேப்சு. கர்மத்துல வந்து இந்த பலன் அடைந்தே தீர வேணும், என்ன ஆனாலும் சரி நான் அதை அடைந்தே தீர்வேன்னு கர்மத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆக்ரகம் இருக்கக்கூடியவன் ராகி. சரி, ஒவ்வொரு கர்மத்துக்கும் அப்படின்னா என்னன்னா, பலனை கருதாம அவன் எந்த காரியமும் செய்ய மாட்டான். இதனால என்ன கிடைக்கும் உனக்கு? இதனால என்ன கிடைக்கும்? இது வந்து வெளியில சொல்றானோ இல்லையோ, அவனுடைய ஒவ்வொரு செயலையும் தனக்கு என்ன இதனால என்ன லாபம், இதனால எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற அது பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அவன் மனதோட பின்னாடி இது ஓடிட்டே இருக்கும். வெளியில அவன் எல்லா வேலையும் செஞ்சாலும், யார் கூட பேசினாலும் சரி, என்ன வேலை பண்ணாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, எனக்கு என்ன கிடைக்கும் இதனால? இதுதான் கர்ம பல பிரேப்சு. தனக்கு என்ன, தனக்குன்ற அந்த எண்ணம். ஏன்? அவன் ராகி, பற்றுடையவன். இதனாலேயே என்ன ஆகுது? இதனாலேயே லுப்த லோபின்னு சொல்றாங்க. லோபி யாருக்கு எது எல்லாமே தனக்குதான், மற்றவருக்கு எதையுமே பகிர்ந்து கொள்ள மாட்டான் மற்றவங்களுக்கு, மற்றவிடத்து. இது எப்படி? ஒரு ஒரு எல்லாரும் சேர்ந்து செய்யற வேலையா இருக்கலாம், ஆனா இவனும் அந்த டீம்ல ஒரு பார்ட்டா இருக்கலாம். ஆனாலும் என்ன, தான் தான் எல்லாம் செஞ்சேன். அப்போ நல்ல பேர் வரும்போது என்னது, யாருக்கும் அத அந்த ரெகக்னிஷன் கொடுக்க மாட்டான். எல்லாமே தன்னாலே நடந்தது, நான் தான். லோபினா வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தனக்குன்னு சொல்றவன்ல. இந்த மாதிரி கூட ஒரு வேலையில கூட எடுத்துட்டாலும் அது அந்த ஒரு சக்சஸ் வெற்றியை கூட யாரிடத்தும் பகிர்ந்து கொள்ள மனப்பான்மை வராது. லுப்த. இதனால என்ன பண்ணுவாங்க? ஹிம்சாத்மக. பாருங்க, ஹிம்சாத்மகனா துன்புறுத்துவான். யாரை துன்புறுத்துறான்? தன்னோட இருப்பவர்கள் எல்லோரையுமே. தன்னுடைய சந்தோஷத்துக்காக, தன்னுடைய வேலை நடக்கணும், தன்னுடைய காரியம் நடக்கணும், அந்த காரியத்துக்கு தகுந்தபடியான முறையான எந்த ஒரு வசதி செஞ்சு கொடுக்க மாட்டான். சம்பளமா இருக்கிறதுல இருந்து எதுவுமே
சம்பளம் தரதுல ஆரம்பிச்சு எதுலயுமே ஒரு ஒரு நல்ல விதமான சூழ்நிலையை ஏற்படுத்த மாட்டான். ஆனா வேலை மட்டும் கரெக்டா வாங்கிடணும், எல்லா வேலையும் செஞ்சிடணும், அவனுக்கு செய்ய வச்சிருவான். அதான் ஹிம்சாத்மக. அப்படின்னா இதுல 2 பேருக்குமே பாருங்க, சாத்விக கர்த்தா இருக்கட்டும், ராஜசிக கர்த்தா இருக்கட்டும், 2 பேருமே ஆக்டிவ். சாத்விக கர்த்தான்னு சொன்னாலே செயல் வீரன். அந்த செயல் வீரன் சொல்லும்போது நம்ம சாத்விகம் உடனே செயல்ல செய்யாம அப்படி ஸ்லோவா அப்படியே சாஃப்டா அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த செயல்ல பற்று இல்லாம இருப்பாங்க, கர்ம பலன்ல பற்று இல்லாம இருப்பாங்க, நான் சொல்ல மாட்டாங்க, மற்றவர்களுடைய பங்கையும் அங்கீகரிப்பாங்க. இதெல்லாம் சாத்விகம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டிவா பாருங்க, மற்றவர்களை துன்புறுத்தி அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு வேலை வாங்கிட்டு அவங்கள விரட்டி விட்டுறது. நம்ம சொல்லுவோம்ல பொதுவா யூஸ் அண்ட் த்ரோ சொல்லுவோம், அந்த மாதிரி. அதான் ஹிம்சாத்மகனா அந்த மாதிரி. அப்போ ஏன் இப்படி இருக்கான் அவன்? அசுச்சிஹினா சுத்தம் இல்லாதவன் போட்டிருக்கீங்க. சுத்தம் இல்லாத அர்த்தம் அவனுடைய இன்டென்ஷன், அவனுடைய நோக்கம் வந்து தூய்மை கிடையாது. அவருடைய நோக்கம் வந்து சுயநலமானது, மிக மிக சுயநலமானது. அதனால அந்த சுயநலம் தான் எல்லாத்துக்குமே காரணம். பற்று, எனக்கு என்ன கிடைக்கும்ன்ற எண்ணத்தோடையே இருப்பது எப்போதுமே. யார்கிட்டையும் எதுவும் பகிர்ந்து கொள்ளாத தன்மை, லுப்தக. மற்றவர்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தியும் தன் வேலை நடந்தா போதும். இதெல்லாமே என்னது? இதெல்லாம் அவனுடைய தூய்மை இல்லாத நோக்கத்தை காட்டுகிறது. அவருடைய நோக்கம் வந்து செல்ஃபிஷ் மோட்டிவ் மட்டும்தான். சரி, இதனால என்ன ஆகுது அவனுக்கு? அதோட கம்பேர் பண்ணினா தெரியும், அப்படி ஆப்போசிட்டா இருக்கும். அங்க வந்து உற்சாகம் சொல்லியிருக்கு, இங்க இம்சாகம் பண்றான். மற்ற எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி சந்தோஷமா வேலை செய்வாங்க, சாத்விகம். இவன் என்ன பண்றான்? ஹிம்சாத்மக, எல்லாரையும் துன்புறுத்துறான். அப்புறம் என்ன? சித்தியோ நிர்விகாரகன் வந்திருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? ஹர்ஷ சோகான் வித்தக. என்ன செய்வான்? மகிழ்வும் சோர்வும் கொண்டவன. அப்படின்னா பலன் எப்படி வருதோ அதை பொறுத்து. ஹர்ஷனா ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம். எப்போ? தனக்கு சாதகமா பலன் வரும்போது அவ்வளவு மகிழ்ச்சி, துள்ளி குதிக்கிறான்னு ஆடாம, கண்ணு மண்ணு தெரியாம ஆடுறான், அந்த மாதிரி. அதே சமயத்துல ஃபெயிலியர் வந்துச்சுன்னா, ஒரு தோல்வி வந்துச்சுன்னா சோகத்திலே மூழ்கிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேலன்ஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். அங்க நிர்விகாரகன்னு சொல்லியிருக்கல, நிர்விகாரகனா பேலன்ஸ், சமநிலையோட இருப்பது. இங்க என்ன அர்த்தம்? ஹர்ஷ சோக ரெண்டுமே மாறி மாறி எக்ஸ்ட்ரீம். சந்தோஷம் வந்தா அதனுடைய எக்ஸ்ட்ரீம், சோகம் வந்தா அதனுடைய எக்ஸ்ட்ரீம். சோகத்துல இருந்து மீண்டு வரவே மாட்டார், அப்படியே ஒடிஞ்சு போயிடுவார். இனிமே வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு. சந்தோஷம் வந்தாலும் என்ன அளவுக்கு யார் இங்க சக்சஸ்ஃபுல்? யாருமே கிடையாதுன்னு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் டூ என்ஸ். இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரீம், அந்த பக்கமும் எக்ஸ்ட்ரீம். சந்தோஷம் வந்தாலும் அப்ப பலனை பொறுத்து. அப்போ என்ன ஆகுதுன்னா இவனுக்கு மனசுல நிம்மதியே இருக்காது. சந்தோஷம்ன்றது வேற, நிம்மதின்றது வேற. அந்த பலன் வந்ததேன்ற அந்த அந்த ஆனந்தமே என்ன ஆகுதுன்னா அவனுடைய மனதை நிம்மதி தராம இன்னும் கொஞ்சம் கர்வத்தையும் இன்னும் கொஞ்சமா அகங்காரத்தையும் ஜாஸ்தி பண்ணுது. அதனால அந்த மகிழ்ச்சியோட எல்லைக்கு ஜாஸ்தி போயிடுறாங்க, சுயநலமா இருக்காங்க. அதே மாதிரி சோகம் வந்தாலும் என்ன? எல்லாரும் என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சோகத்திலே முடிகிறது. எனக்கு அவ்வளவு நம்பினேன், அவங்களும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு என்னது? ஹர்ஷ சோக, டூ எக்ஸ்ட்ரீம் டைரக்ஷன் போறதுனால இவனுக்கு வந்து நிம்மதியே இல்லை. இவன் பாத்தீங்கன்னா சஞ்சலத்தோடவே இருப்பான். சந்தோஷமா இருந்தாலும் சஞ்சலமாவே இருப்பான், துக்கம் வந்தா கேட்கவே வேண்டாம், சஞ்சலத்தோடவே இருப்பான். அப்ப என்னெல்லாம் சொல்லியிருக்கு? சாத்விக கர்த்தாக்கு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ண நமக்கே தெரியும். அங்க முக்த சங்கக, இங்க ராகி கர்மபல, அங்க அனகம்வாதின்னு இருக்கு. இங்க என்னது? இங்க ஹிம்சாத்மக, இங்க இல்ல என்னது இங்க அங்க உற்சாகம்னா இங்க ஹிம்சாத்மக. இங்க வந்து என்ன? தான் 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 எல்லாமே தனக்கு தனக்கு தனக்கு, கர்மபல பிரேப்சு. அங்க அனகம்வாதி, எது வந்தாலும் நான் சொல்றது இல்ல, பலன் வந்தாலும் எல்லோருக்கும், நம்ம எல்லாருக்கும் அந்த பலன் அப்படின்ற பணப்பான்மை. சித்தியோ நிர்வீகாரக, இங்க ஹர்ஷ சோக. அங்க சித்தி அசித்தின்றது என்ன? லாப நஷ்டம்னு பாக்குறோம். ஆக்சுவலா என்னது? சந்தோஷமும் துக்கமும் தான் உண்மையாவே. பலன்றது துக்கமும் சந்தோஷமும் தான் பலன். இங்க அததான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்டவர் ராஜச கர்த்தா பரிகீர்த்திதக என்று கூறப்படுகிறான், என்று சொல்லப்படுகிறான்.
பரிகீர்த்திதக. இதெல்லாம் எப்படி தெரியும்? அவன் செயல்படும் பொழுது, அவன் கூட செயல் புரியும் போது, அந்த செயல் செய்யும் போது எப்படிப்பட்ட மனநிலையோட அவன் செயல் புரிகிறான்றது நமக்கு தெரியும். பற்றோட செயல் செய்கிறான், தான் தான் தான்னு இதெல்லாம் அவங்க கூட வேலை செய்யறவங்க, அவங்க கூட இருக்கிற டீம் எல்லாருக்குமே தெரிய வரும். இப்படி இருக்காங்களே அப்படின்ட்டு. அப்ப இது என்னன்னா கர்மம். கர்மம் செய்யும் பொழுது சாத்விகமான கர்த்தா. அந்த கர்த்தா யாரு? ராஜசிக கர்த்தா யாருன்னு பார்த்தோம். இப்ப அடுத்தது தாமசிக கர்த்தா யாரு? 28வது ஸ்லோகம் படிக்கலாம். அயுக்த பிராகிருத ஸ்தப்தஹ. अयुक्तः प्राकृतः स्तब्धः அயுக்த பிராகிருத ஸ்தப்தஹ. अयुक्तः प्राकृतः स्तब्धः ஷடோ நைஷ்கிருதிகோலசஹ. शठो नैष्कृतिकोलसः ஷடோ நைஷ்கிருதிகோலசஹ. शठो नैष्कृतिकोलसः விஷாதி தீர்கசூத்ரீ ச. विषादी दीर्घसूत्री च விஷாதி தீர்கசூத்ரீ ச. विषादी दीर्घसूत्री च கர்த்தா தாமச உச்யதே. कर्ता तामस उच्यते கர்த்தா தாமச உச்யதே. कर्ता तामस उच्यते சேர்ந்து அயுக்த பிராகிருத ஸ்தப்தஹ ஷடோ நைஷ்கிருதிகோலசஹ விஷாதி தீர்கசூத்ரீ ச கர்த்தா தாமச உச்யதே. கர்த்தா தாமச உச்சியதே. தாமச கர்த்தா ச உச்சியதே. இவன் தாமச கர்த்தா என்று கூறப்படுகிறான். எப்படிப்பட்டவன தாமச கர்த்தான்னு சொல்றாங்க? அயுக்தக. அயுக்தக. அயுக்தகன்னு சொல்லும்போது ஒருமுனைப்பாடு இல்லாதவன், போக்கஸே இல்ல. இங்க பாருங்க, சாத்விகம் ராஜசிகம் ரெண்டுத்துக்குமே போக்கஸ் இருக்கு. அவங்களுடைய கர்மத்துல முழு கவனத்தோட இருப்பாங்க, ஒருமுனைப்பாட்டோட இருப்பாங்க. தாமசம் என்ன? அதுக்கு நேர் விரோதம். அயுக்தக. போக்கஸே இருக்காது. தன்னுடைய காரியத்திலேயே முழுமையான ஒருமுனைப்பாடு இருக்காது. பிராகிருத்தக. பிராகிருத்தக அறிவு வளர பெறாதவன். இம்மெச்சூரிட்டி. இம்மெச்சூரிட்டின்றாங்களா, அதான் மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னா. இங்க பாலவத்து. பாலவத்து குழந்தை மாதிரின்னு சொல்றாங்க. குழந்தைக்கு என்ன சொல்றது, பக்குவம் இருக்குமா? பக்குவம் இருக்காது. அப்படின்னா அந்த குழந்தை எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். சின்ன குழந்தை, 2 வயசு 3 வயசு குழந்தை மெச்சூரிட்டியா இருக்கணும் நடந்துக்கணும் அவசியமே கிடையாது. அது தலையை களைச்சு விட்டுக்கலாம், சாப்பாடை மூஞ்சிலாம் பூசிக்கலாம், இல்ல ட்ரெஸ் கிழிச்சுக்கலாம், இல்ல எப்படி வேணாலும் இருக்கலாம் அது. ஆனா இவன் எப்படின்னா பிராகிருத்த தாமச கர்த்தா, அவனே அப்படி இருப்பான். அறிவு வளர பெறாதவன். பாருங்க, அறிவுன்றது என்னது? அறிவு நமக்கு தெரியணும், நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்து எல்லாமே தெரியுது இல்லையா? ஆனா குழந்தைக்கு அது தெரியாது. அதுதான் பக்குவமற்ற தன்மை. பிராகிருத்தக இங்கிலீஷ் சொல்லும் போது அன்கல்ச்சர்டு சொல்றாங்க. அன்கல்ச்சர்டு அதாவது சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்கல்ல, சில இதெல்லாம் சம்ஸ்காரங்கள், நல்ல சம்ஸ்காரங்களை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அது கல்ச்சர்னு சொல்லுவோம். நம்ம இப்படிதான் நடந்துக்கணும், இப்படி இருந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இப்படிலாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. இங்க இவ எப்படின்னா பிராகிருத்தன்னா இந்த மாதிரி எதுவுமே விவகாரத்துல எப்படி ஒழுங்கா முறைப்படி நடந்துக்கணும்னு தெரியாதவன், மெச்சூரிட்டி இல்லாதவன், பக்குவம் அற்றவன், குழந்தைத்தனமாக நடந்து கொள்பவன் பிராகிருத்த. அப்படி குழந்தைத்தனம்ன்றது பாசிட்டிவா இல்ல, நெகட்டிவா. குழந்தைத்தனத்தோட இருக்கான், பியூர் ஹார்ட்டட் அப்படி இல்லைங்க. அதான் பிராகிருத்தக. அறிவு வளரப்பெறாதவன். இங்க தமிழ்ல லிட்டரல் மீனிங் கொடுத்துருக்காங்க. தூய்மை இல்ல. ஓகே, அடுத்தது ஸ்தப்தக. அதாவது அவனுடைய செயல் புரியும் போது இதெல்லாம் பார்க்கலாம். அவன் கூட வேலை செய்யறவங்க வேலை செய்யும் போது நம்ம இப்படிப்பட்டவர்களை பார்க்கலாம், அப்படி சொல்றாங்க. இப்படின்னா தாமச கர்த்தான். அடுத்து ஸ்தப்தக. ஸ்தப்தக சொல்லும் போது இங்க தமிழ்ல முரடன்னு போட்டிருக்கு மீனிங். ஆக்சுவலா ஸ்தப்தக முரடன்றதை விட பிடிவாதக்காரன், முட்டாள்தனம், பிடிவாதக்காரன். அதான் ஸ்தப்தம். வளைஞ்சு கொடுக்கறதுன்றதை விட
திறந்த மனசோடு இல்லாதவன், அவ்வளவுதான். திறந்த மனசோடு இல்லாதவன் தான் ஸ்டபனா சுவாமிஜி, ஸ்டபனா. ஸ்டபர்ன் சொல்லலாம். ஸ்டபர்ன், ஆமா, பிடிவாதக்கார ஸ்டபர்ன். அப்படின்னா வந்து தான் ஏற்கனவே உன்னை வந்து முடிவு பண்ணிட்டான் இப்படிதான் இந்த விஷயம்ட்டு. இல்லப்பா அது அப்படி இல்ல, நீ தப்பா புரிஞ்சிருக்க, இது வந்து இது இது இல்ல, இது தப்பு, இதுதான் சரி, இதுதான் அப்படி நடந்தது, நீதான் அப்படி புரிஞ்சுட்டு இருக்கன்னா அதை ஒத்துக்கவே மாட்டேன். கிடையாது கிடையாது கிடையாது, அதுதான் ஸ்தப்தம். பிடிவாதமா தான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டு அப்படியே இருக்கு ஸ்டபர்ன். அவங்க சொன்னாங்களே ஸ்டபர்ன், அன்யீல்டிங். ஒரு அறிவுபூர்வமா ஒரு விஷயத்தை அணுகுறாங்க நம்ம. அதாவது காரண காரியம் சொல்றோம்ல, இல்ல 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 இப்படி இப்படி நடக்கல, இது இந்த மாதிரி நடந்தது, நீ தான் இப்படி புரிஞ்சிட்டு இருக்க, இது தப்பு அப்படிலாம் சொன்னாக்க காரண காரியத்தோட அதை கேட்டுக்கொள்கின்ற அளவுக்கு திறந்த மனது உடையவன் இல்லை. அவன் க்ளோஸ், மைண்ட் க்ளோஸ் ஆல்ரெடி. அது யாரு என்ன தலைகள்னாலும் அதுல இருந்து மாறாத தன்மை. இப்படிப்பட்டவங்களோட ஒர்க் பண்ண என்ன ஆகும் பாருங்க. தாமச கர்த்தா, இவெல்லாம் கர்த்தா கர்த்தா சொல்றாங்க, ஃபீல்டுல இருக்காங்க. நம்ம தாமசம்னு சொன்ன உடனே நம்ம நினைச்சுப்போம், பொதுவா நமக்கு என்ன ஒரு தாமசம்னா எந்த வேலையும் செய்யாம சோம்பேறி, அப்படி அர்த்தம் கிடையாது. இப்படி செயல் புரிபவனாகவே இருக்கலாம் அவன். ஆனா இந்த மாதிரி எண்ணத்தோட இருந்தா என்ன ஆகுறது, அயுக்தக, கவனம் இல்லாம, ஒருமுனைப்பாடு இல்லாம, அப்ப அந்த செயல் எப்படி இருக்கும் பாருங்க. இவனை நம்பி ஒரு வேலை கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க, தப்பு தவறுமா இருக்கும்ல. அப்புறம் பிராகிருத்தக, அவங்களோட நம்ம போய் பழகி அவங்களோட வேலை செய்யறதுக்கு அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டமாயிடும். ஸ்தப்தக, அன்யீல்டிங், ஸ்டபர்ன், நான் சொல்றதுதான் சரி, இந்த ப்ராஜெக்ட் இதுதான், அவங்கதான் இப்படிதான் அப்படிதான்ட்டு அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறது. எந்த விதமான அகாமடேட்டிவ்னஸ் இல்லாம, எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய தன்மை இல்லாம, தான் எடுத்த முடிவு தான் சரி, தான் பார்த்த கருத்து தான் சரி, அது ஸ்தப்தக. அயுக்த பிராகிருத ஸ்தப்தக. ஷட, ஷடக, ஷடகன் இருக்கு. இங்க தமிழ்ல வந்து வஞ்சகன். வஞ்சகன் சொல்லும் போது என்னது, ஏமாற்றுவான், அவ்வளவுதான், ஏமாற்றுவான். அவனோட எண்ணமே வந்து ஏமாற்றுவது, அவ்வளவுதான். தான் முக்கியமாக எந்த பங்கையும் அளிக்காம தான் தான் எல்லா பங்கையும் அளித்தது போல ஏமாற்றுவது. ஒரு செயல்ல ஒரு செயல் செய்யறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்கன்னா இவரோட பங்கே இருக்காது, ஆனா இவருதான் எல்லாம் செஞ்ச மாதிரி சொல்லிக்குவார். ஷட்டக, ஏமாத்துறது. அதே மாதிரி பலன் வரும்போது என்ன, தனக்கு தான் எல்லாம் வரணும், ஏன்னா நான் தான் அவ்வளவு எல்லாம் பண்ணது அப்படின்ட்டு இப்படி எல்லா விதத்திலையும் ஏமாற்றுகின்றவன் மனதுல. அவன் கடைசியில அவன் ஏமாந்து போவான், அது வேற விஷயம். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் என்ன, தான் ரொம்ப ரொம்ப அலர்ட்டா ஸ்மார்ட்டா நடந்துக்கிச்சு, எல்லாரும் ஏமாத்ததான் நடக்கும். அது இங்கிலீஷ்ல சொல்லும் போது தமிழ்லயோ வேற மொழியிலயோ அது ஒழுங்கா வரலையா. ஒரு சாமிஜி சொல்றாரு, இதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல, என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றாருன்னா ராஸ்கல் அப்படின்றாரு, கரெக்டான வேர்டா, ஷட்டகாக்கு டிரான்ஸ்லேஷன். ஆனா நம்ம தமிழ்ல வந்து இப்படி பல விளக்கம் கொடுக்குறோம். ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா அவனை ராஸ்கல்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவனா ஷட்டக, அயுக்த, பிராகிருத, ஸ்தப்தக, ஷட்டக. ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம், மறுபடியும் தாமச கர்த்தான்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினைச்சு கூடாது, சோம்பேறி, சோம்பல்தனம் அப்படி நினைச்சு கூடாது. இதெல்லாம் தான் பொதுவா தாமசம்னா சோம்பலா இருக்கிறவங்க எந்த செயலும் செய்யும், அப்படி கிடையாது. தாமசிக கர்த்தா வந்து நெகட்டிவான திங்கிங், நெகட்டிவான செயல். ஒரு நல்ல விஷயம் இருந்தா கூட அதுல வந்து எதிர்மறையான விஷயங்களை போட்டு கலந்து விடுறது, அப்படிப்பட்டவன் அயுக்தா. ஏன், இதனாலதான் அயுக்தம், பிராகிருத, ஸ்தப்த, ஷட்டக. சரி, அதே மாதிரி நைஷ்கிருதிகன்னு சொல்லும் போது மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பவன். அதாவது வேணும் தெரிஞ்சே இவங்களுடைய மற்றவருடைய வாழ்க்கையை கெடுப்பவன், வாழ்வாதாரத்தை கெடுப்பவன். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தீமை செய்பவன் தாமச கர்த்தா. இப்படிப்பட்டவங்க கிட்ட மாட்டிக்கிட்டவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. தாமசி கர்த்தா கிட்ட மாட்டவங்க அவ்வளோ செஞ்சிருக்காங்க, ஆனா என்ன, அவ்வளோ நல்லது செஞ்சவங்களையும் அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லாம பண்றான் பார் அப்படின்ட்டு அதே மாதிரி செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு அதனால ஒரு வருத்தமும் கிடையாது.
பார்த்தல என்ன பகைச்சுக்கிட்டான்ல, என்ன என்கிட்ட அப்படி நடந்துட்டான்ல, இப்ப பார்த்தல அவனை நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தல, இப்படி நைஷ்கிருத்திக்காக ஷட்டக நைஷ்கிருத்திக்காக. ஓகே, இப்படி இன்னொருத்தரை வந்து அழித்து அதுல வந்து எந்த விதமான கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இல்லைன்னா ஈவிரக்கமே இல்லாம அதுல சந்தோஷப்படுபவன் நைஷ்கிருத்திக்காக. ஓகே, அதுக்கப்புறம் இப்பதான் வருது. அடுத்து பாருங்க, அலசக. அலசகன்னு சொல்லும் போது சோம்பல், சோம்பல், லேசி, லேசி. அதெல்லாம் ஆனா என்ன நினைக்க கூடாது, இவங்கெல்லாம் வந்து வேலையே செய்யாதவங்க, தாமஸ்ன்னு நடக்கக்கூடாது. இப்படிப்பட்டவங்களும் எல்லா விதமான துறையிலையும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஏதாவது முக்கியமான பொறுப்புல கூட இருக்கலாம். அப்படி இருந்தா என்ன ஆடுது பாருங்க, அவன் குடும்பம் என்ன ஆகும் பாருங்க. குடும்பத்திலயும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. தாமசம், ஏன் அவன் கர்த்தாவே தாமசம். இப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் அயுக்தன், ஒரு ஒருமுனைப்பாட்டோட கவனிக்கிறதே கிடையாது. என்ன சொல்ல வராங்க அப்படி காது கொடுத்து கேட்கறதே கிடையாது. பிராகிருத்தக, அன்கல்ச்சர்ட். வீட்டுல இருக்க மனைவி, குழந்தைங்க, அண்ணன், தம்பி, அக்கா இவங்களோட எப்படி நடந்துக்கிறதுனே தெரியாது. இஷ்டத்துக்கு நடந்துப்பாங்க, பக்குவமே இல்லாம நடந்துப்பாங்க, அல்பமா நடந்துப்பாங்க. இத கர்த்தான்னு சொல்லும் போது எல்லா இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான், இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்களோட இருப்பார் அவர். அலசக, சோம்பல். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் விஷாதி. விஷாதி துயர்படுபவன். இது நம்ம துயர்படுவன் சொல்லும் போது சோகமா இருப்பாரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டுட்டே வாழ்க்கையில இருக்கிற மாதிரியே ஒரு சோகத்தோடவே இருப்பது. தீர்க்கசூத்ரி. தீர்க்கசூத்ரி என்னது, ஒரு செயலை எப்போ முடிப்போன்னு தெரியவே தெரியாது, இழுத்துட்டே போறது. சீக்கிரம் முடிக்கிறத ஒரு 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 வாரம் முடிக்கலாம் அப்படின்னா ஒரு 6 மாசத்துல அந்த வேலை செய்யணும். உங்களுக்கு தெரியும், சில வேலை வந்து இழுத்துட்டே போகும் சில டிபார்ட்மெண்ட்ல, சில வேலை போனாக்க. சரி, அந்த மாதிரி காலம் கடத்திக்கிட்டே இருக்கிறது. இப்படிப்பட்டவங்க வந்து தாமச கர்த்தா. தாமச கர்த்தா சொல்றாங்க. இப்ப நீங்களே இங்கே தமிழ் புக் நம்ம குருதேவ் புக்லயே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 பிரிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கிறாங்க. 3 காலம் போட்டு சாத்விக் கர்த்தா, ராஜசிக் கர்த்தா, தாமச கர்த்தா அப்படி போட்டுக்கிறாங்க. நீங்களும் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல வகுப்புலாம் முடிச்ச பின்னாடி அடுத்த கிளாஸ்க்குள்ள டைம் இருந்ததுன்னா நீங்க டாபிக் முடிக்க நீங்க அப்படி போட்டுட்டே வரலாம் உங்களுக்கு. சரி, இன்னொருத்தங்க யாராவது போட்டு தருவாங்க, நம்ம அதை பார்த்து பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லை, நம்மளே அதை போடணும். அந்த ஸ்லோகத்தை எடுத்து வச்சுட்டா அந்த ஸ்லோகத்துல இருந்து எடுத்து என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம பண்ணிக்கலாம். சரி, அடுத்து கர்த்தா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் சொல்ல போறாரு மறுபடியும் பகவான் வந்து. இந்த 2 விஷயத்தை பற்றி நான் சொல்ல போறேன்னே சொல்றாரு. டக்குன்னு சொல்லல, இத பத்தி நான் சொல்ல போறேன் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது இது எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு தெரியணும். என்ன 2 விஷயம்? அடுத்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா புத்தி, திருத்தி, இந்த 2 விஷயத்த சொல்றாரு. இந்த 2 விஷயம் சொல்லும் போது இத பத்தி இதுவும் 3 இருக்கின்றது என்று சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட அதை பத்தி நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல போறாரு. ஆனா ஏன் இத குறிப்பிட்டு சொல்லணும்? புத்தி பத்தி சொல்ல போறேன், திருப்தி பத்தி சொல்ல போறேன். ஏற்கனவே திருப்தி ஒரு இடத்துல கவர் ஆயிடுச்சு. நமக்கு இன்னொரு சந்தேகம் என்ன வரணும்னா, புத்தின்னு சொல்றாங்களே, கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம கொஞ்சம் பாட்டுக்கு முன்னாடி நம்ம ஞானம்னு பார்த்தோமே, சாத்விக ஞானம் ஞாபகம் இருக்கா? சாத்விக ஞானம் என்னது? ராச ஞானம், தாமச ஞானம் பார்த்தோமா? 20, 21. ஓகே, 20, 21, 22ல பார்த்தோம். இங்க என்னது இப்ப புத்தி இருக்குங்க. புத்தி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஞானம் வேறு, புத்தி வேறு. புத்தின்றது இங்க இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, இந்த ஞானம்ன்றது புத்தியினுடைய ஒரு பகுதி. புத்தியில தோன்றுகின்ற ஒரு விஷயம் வந்து ஞானம். ஆனா இங்க புத்தின்னு சொல்லும் போது நம்மளுடைய அந்த கரணம் சொல்லும் போது நமக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம மனம், புத்தி, சித்த, அகங்காரம்னு சொல்லுவோம். ஆனா அந்த அகங்காரம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. கர்த்தான்னு சொல்லிட்டோம் இல்லையா? கர்த்தாலே அந்த அகங்காரம் போயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா அது புரியும். கர்த்தாலேயே யாரு? அகங்காரம். அகம்னு இருக்கான்ல, அவன் தான் கர்த்தா. அகங்காரம் தான் அந்த கர்த்தா, அது போயிடுச்சு.
மிச்சம் இருக்கிறது என்ன? மனம் புத்தி. அந்த மனம் புத்தி தான் அந்த கரணம் தான் இங்க புத்தின்னு அர்த்தம். சரி, அந்த அந்த கரணம் பல்வேறு வகையான எண்ண ஓட்டங்களை உடையது. அந்த பல்வேறு வகையான எண்ண ஓட்டங்களை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு வந்தோம். இது வரைக்கும் எல்லாமே பார்த்தோம். ஞானம், எப்படிப்பட்ட ஞானம் எல்லாம் இருக்கு, சாத்விக ஞானம்னா என்ன, தாமசிக ஞானம், ராஜசிக ஞானம்னா என்ன பார்த்தோம். இப்படி எல்லாம் பார்த்துட்டே வந்தோம். அதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? இப்ப புத்தின்றது என்னது? புத்தின்றது அந்த கரணம். இந்த மனம் புத்தி எப்படிப்பட்டதாக இருக்கோ அதை பொறுத்து அவனுக்கு ஞானம் அமையும். சரி, புத்தியும் ஞானமும் இருக்கு. ஞானம்ன்றதுக்கு விஷன் ஒண்ணு பார்த்தோம். நம்மளுடைய பார்வை, விஷன், லைஃப்ல பத்தின ஒரு பார்வை, ஒரு முழுமையான பார்வை இல்லையா? அதுதான் ஞானம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் பார்த்தோம். சரி, இப்போ புத்திங்கிறது என்ன பார்த்தோம்? அந்த கரணம் பார்த்தோம். இந்த அந்த கரணத்துல இந்த ஞானமும் ஒரு விருத்தி, ஞானமும் ஒரு பகுதி, அவ்வளவுதான். அப்போ இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு விஷன் இருக்கு, ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, அந்த கரணம் இருக்கு. இது ரெண்டும் போதுமா? இது ரெண்டும் போதுமா? இதுவே போதுமா ஒரு ஒரு வெற்றி அடைவதற்குன்னா? கிடையாது. திருப்தி வேணும். திருப்தி ஏற்கனவே நம்ம பாத்துறோம். திருப்திக்கு பல அர்த்தங்கள் நம்ம இருக்குல்ல. திருப்தி சொல்லுங்க, விடாமுயற்சி, விடாமுயற்சி, அப்புறம் ஹோல்டிங் ஆன், அது கடைசி வரைக்கும் பின்வாங்காமல் நிற்பது, ஹார்ட் ஒர்க்கிங், கடினமான உழைப்பு, இப்படி சொல்லிட்டே போலாம். திருப்திக்கு பல பொருள் இருக்கு. இதுதான் முக்கியம். இந்த திருப்தி புத்தி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி, அந்த கரணம். அதுல பல்வேறு வகையான எண்ணங்கள் இருக்கு. இது பல்வேறு வகையான எண்ணங்கள் இந்த செயல்ல ஈடுபடுகிறது. அதுல முக்கியமான ஒரு 5-6 சொன்னாரு. இப்போ திருப்தியை சேர்த்துக்கிட்டார். திருப்தி தனியாவும் சொல்றாரு இங்க இந்த ஸ்லோகத்துல. அப்போ பகவான் கர்மத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்குறாரு பார்த்தா, திருப்திக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி புத்தி, ஞானம், இந்த 3 விஷயம், புத்தி, ஞானம், திருப்தி. ஏற்கனவே ஞானம் முடிஞ்சிருச்சு. இந்த புத்தின்றது அந்த கரணம் பார்த்தோம். அந்த கரணத்துல மனம், புத்தி, சித்த, அகங்காரம் ஏற்கனவே கர்த்தா முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிறது மனம், புத்தி தான். சித்தம் அது இன்க்ளூடட், அவ்வளவுதான். சித்தம் மெமரி, அது இன்க்ளூடட். அது ஓகே. இப்ப நம்ம 29வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். எதுக்கு இதுன்னா, குறிப்பிட்டு சொல்றாரு பாருங்களேன். நான் இது ரெண்டுத்தை பத்தி சொல்ல போறேன்னு சொன்னா அது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு அர்த்தம். அதனால்தான் அது ரெண்டையும் தனியா குறிப்பிட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. நம்ம 29வது ஸ்லோகம் படிக்கலாம். புத்தேர்பேதம் திருதேஷ்சைவ, புத்தேர்பேதம் திருதேஷ்சைவ, புத்தேர்பேதம் திருதேஷ்சைவ, புத்தேர்பேதம் திருதேஷ்சைவ, குணதஸ்த்ரிவிதம் ஸ்ருணு, குணதஸ்த்ரிவிதம் ஸ்ருணு, குணதஸ்த்ரிவிதம் ஸ்ருணு, குணதஸ்த்ரிவிதம் ஸ்ருணு, प्रोच्यमानमशेषेण, 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 पृथक्त्वेन धनञ्जय, पृथक्त्वेन धनञ्जय, पृथक्त्वेन धनञ्जय, पृथक्त्वेन धनञ्जय, बुद्धेर्भेदं धृतेश्चैव, गुणतस्त्रिविधं शृणु, प्रोच्यमानमशेषेण, पृथक्त्वेन धनञ्जय. धनञ्जय, हे धनञ्जय, அசேஷேன, அசேஷேன முழுவதுமாக, பிருத்தக்த்வேன வேறுபடுத்தி, 3 விதமாக வேறுபடுத்தி. எப்படி? குணத்ரிவிதம், குணங்களை வைத்து வேறுபடுத்தி முழுமையாக, புரோச்சியமானம், நான் உனக்கு சொல்ல போகிறேன். சுணு, எதை பத்தி? புத்தேகே திருத்தே, புத்திய பத்தியும் திருத்திய பத்தியும். சரி,
இப்போ நம்ம பார்த்தோம் புத்தி, அந்த புத்தியில ஞானம் இருக்கு. ஞானம்ன்றது நம்ம வாழ்க்கை குறித்த பூர்ணமான ஒரு பார்வைன்னு பார்த்தோம். சரி, அந்த பார்வையின் அடிப்படையில தான் கர்மம் நடக்கும். கர்மம் நம்ம செயல்படுவோம். எப்படி விஷன் இருக்கோ அதான் ஆக்ஷன் இருக்கும். இந்த விஷனோட இருப்பவர் யாரு? கர்த்தா. கர்த்தா யார்? அந்த கர்த்தா இந்த மாதிரியான விஷனோட, பார்வையோட, ஞானத்தோட இருக்கும் பொழுது அவனுடைய செயல் இப்படிப்பட்டதாக இருக்கும். அந்த விஷனை அடிப்படையாக கொண்டு அவனுடைய செயல் இருக்கும். சரி, இப்படி செயல் புரிந்தாலும் அது வெற்றி அடையணும்ல. எந்த செயலாக இருந்தாலும் வெற்றி அடையணும். அப்ப அந்த வெற்றி அடைவதற்கு திருத்தியும் ரொம்ப 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 முக்கியம். இந்த காரியத்தை நான் முடித்தே தீருவேன். அந்த முடிக்கிற வரைக்கும் நான் பின்வாங்க மாட்டேன். இப்ப திருப்திக்கு பல அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம். இது ரெண்டும் எவ்வளவு முக்கியமானது இது. அதனால என்ன பண்றாருன்னா இதுக்குன்னே ஒரு ஸ்லோகத்தை ஒதுக்குறார். இது ரெண்டு பேரை மென்ஷன் பண்றார். மென்ஷன் பண்ணிட்டு இப்போ இத பத்தி மூன்றாக இதையும் பகுத்து உனக்கு நான் கூறப் போகிறேன் தனஞ்சயா. ஏற்கனவே சொன்னது போல அர்ஜுனனுக்கு பல பேர் மகாபாகோ நிறைய அட்ஜெக்டிவ் சொல்லி கூடுவார். தனஞ்சயன் அர்த்தம் தனத்தை வென்றவன். தனத்தை வென்றவன் வாழ்க்கையில வெற்றி பெற்றவன். அப்போ அந்த சக்சஸ் தான் இங்க சொல்றாரு, வெற்றி, சந்தோஷம். அப்போ உண்மையிலேயே நீ ஒரு விஷயத்தை சாதிச்சு வெற்றி பெற்று சந்தோஷத்தை அடையணும்னா அதுக்கு இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புத்தி, இன்னொன்னு திருதி. இது ரெண்டுத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்காக தான் ஒரு ஸ்லோகமே போட்டார் தனியாவே. இப்போ இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது? இதுக்கப்புறம் என்ன வரும்போது ரொம்ப சிம்பிள். 29 என்ன சொல்லியிருக்காரு? புத்தி பத்தி சொல்ல போறேன், திருத்தி பத்தி சொல்ல போறேன். அப்போ 30, 31, 32 பிரித்தக் திரிவிதம் மூன்றுமாக பிரித்து கூறப்போகிறேன், வேறுபடுத்தி கூறப்போகிறேன். அப்படின்னா சாத்விக புத்தி, ராஜசிக புத்தி, தாமசிக புத்தி. அதுக்கு அடுத்தது சாத்விக திருத்தி, ராஜசிக திருத்தி, தாமசிக திருத்தி. கிட்டத்தட்ட இது 29வது ஸ்லோகமா. அடுத்தது 35வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்ல போறாருன்றத இந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டார். 30, 31, 32 புத்தி, 33, 34, 35 திருத்தி. ஓகே, இப்போ 30வது ஸ்லோகத்துல சாத்விக புத்தினா என்ன அது சொல்ல போற நம்ம பார்க்கலாம். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச பிரவருத்திம் ச நிவృத்திம் ச பிரவருத்திம் ச நிவృத்திம் ச பிரவருத்திம் ச நிவృத்திம் ச கார்யாகார்யே பயாபயோ கார்யாகார்யே பயாபயோ கார்யாகார்யே பயாபயோ கார்யாகார்யே பயாபயோ சாரி கார்யாகார்யே பயாபயே कार्याकार्य भयाभये बन्धं मोक्षं च या वेति बन्धं मोक्षं च या वेत्ति बन्धं मोक्षं च या वेति बन्धं मोक्षं च या वेत्ति बुद्धिः सा पार्थ सात्विकी बुद्धिः सा पार्थ सात्विकी बुद्धिः सा पार्थ सात्विकी बुद्धिः सा पार्थ सात्विकी சேர்ந்து படிப்போம். प्रवृत्तिं च निवृत्तिं च कार्याकार्ये भयाभये बन्धं मोक्षं च या वेति बुद्धिः सा पार्थ सात्विकी. புத்தி புத்தின்னு இருக்கு. இப்படிப்பட்ட புத்தி யா புத்தி சாத்விகி. இந்த மாதிரியான புத்தி சாத்விக புத்தி அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா இந்த மாதிரியான புத்தி சாத்விக புத்தி. எந்த மாதிரியான புத்தி படிக்கலாம்? பிரவருத்திம் ச நிவృத்திம் ச. பிரவருத்தின்னு சொல்லும் போது இப்போ ஜென்ரலா இதுக்கு ரெண்டு விதமான பொருள் நம்ம பார்க்கலாம்.
பொதுவான பொருள் நம்ம முதல்ல பார்த்துட்டு அப்புறம் வேதாந்தமான பொருள் என்னன்றது நம்ம பார்க்கலாம். வேதாந்த பூர்வமான பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஓகே. இங்க பிரவிற்த்தின்னு சொல்லும் பொழுது செயல், இது இது செய்ய வேண்டும், செய்ய வேண்டியது. ஓகேங்களா? பிரவிற்த்தி. தர்மம். ஓகே. நிவிற்த்தி சொல்லும் போது என்ன? நிவிற்த்தி செய்யக்கூடாதது, அப்போ அதர்மம். இது பொதுவான அர்த்தம். செய்யக்கூடியது, செய்யக்கூடாது. இப்ப செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு எப்படி தெரியுது? சாஸ்திரம். சாஸ்திரம் எதை செய்ய சொல்கிறதோ அது பிரவிற்த்தி, அது செய்யணும். எது செய்யக்கூடாதுன்னு சொல்றதோ அது நிவர்த்தி, அதுல இருந்து விலகணும். இது ஒரு பொருளா? இன்னொன்னு என்ன? சாஸ்திரத்துல பிரவிற்த்தின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் கர்மம். கர்மம் தான். கர்மம் என்ன? வைதிக கர்மங்கள். அந்த வைதிக கர்மங்களை செய்து அதனால சொர்க்கம் போன்ற பலன்களை அடைவது. அப்போ பிரவிற்த்திக்கு இன்னொரு பொருள் என்ன? கர்ம மார்க்கம். கர்ம மார்க்கம் நடத்தும். இன்னொன்னு என்ன? நிவிற்த்தி. அப்ப நிவிற்த்திக்கு இன்னொன்னு அர்த்தம்னா, நிவிற்த்திக்கு அது கர்ம மார்க்கம்னா நிவிற்த்தின்றது ஞான மார்க்கம். பாருங்க, இப்பவே நம்ம ரெண்டு விதமான பொருள் நம்ம பார்த்தோம். முதல்ல விதமான சாதாரணமான பொருள் என்ன? பொதுவான பொருள் பிரவிற்த்தி செய்ய வேண்டியது, நிவிற்த்தி செய்யக்கூடாதது. சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டது எதெல்லாம் செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது பிரவிற்த்தி. சாஸ்திரத்துல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது நிவிற்த்தி. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன? பிரவிற்த்தி நாம கர்ம மார்க்கம்னு பார்த்தோம். கர்ம மார்க்கம். நிவிற்த்தி ஞான மார்க்கம். ஒண்ணு உலக கடமைகள்ல ஈடுபடுவது, உலக கடமைகளை. நிவிற்த்தினா உலக கடமைகள்ல இருந்து நீங்கி இருத்தல். நீங்க என்னது? இறைவனை நோக்கி போற பாதையில் செல்வது. அதான் நிவிற்த்தி மார்க்கம், ஞான மார்க்கம். ஓகே. இப்படி பிரவிற்த்தி, நிவிற்த்தி. அடுத்து அதுதான் நம்ம சொன்னது காரிய அகாரிய. காரிய அகாரிய. நம்ம செய்ய வேண்டியது, செய்ய கூடாதது அங்கேயே சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் பய அபய. இங்க என்னது? பய அபய. நம்ம சில செயல் செய்யும் பொழுது அதுக்கு நாம பயப்படணும். சில செயல் செய்வதற்கு நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பய அபய. அஞ்சுவது அஞ்சாமைன்னு சொன்னார் இல்லையா வள்ளுவர்? அது போல எதுக்கு அஞ்சணுமோ அதுக்கு அஞ்சணும், எதுக்கு அஞ்ச வேண்டாமோ அதுக்கு அஞ்ச வேண்டியதில்லை. சில செயல்கள்ல அந்த மாதிரி பயமும் பயமற்ற தன்மையும். இதெல்லாம் என்ன சொல்றது? புத்தியினுடைய தன்மை, சாத்விக புத்தியினுடைய தன்மை எப்படி இருக்கு பாருங்க. இதுல எல்லாவற்றிலும். அதுக்கப்புறம் பந்தம் மோட்சம். பந்தம் எது, மோட்சம் எது? எதெல்லாம் என்ன பந்தப்படுத்தும், எதெல்லாம் என்ன மோட்சத்துக்கு கிட்ட கொண்டு போய் சேர்க்கும், மோட்ச பாதையில கொண்டு போய் சேர்க்கும். இப்படி யா புத்தி வேத்தி, எந்த புத்தி இந்த விஷயங்களில் எல்லாம் தெளிவாக அறிகிறதோ, இது எல்லாவற்றிலும் தெளிவு இருக்கு. வேத்தி அறிகிறான், மிக தெளிவா தெரியுது உனக்கு. பிரவிற்த்தி இது இதுதான் நானு செய்ய வேண்டியது. நிவிற்த்தி இதெல்லாம் செய்யக்கூடாதது இல்ல. பிரவிற்த்தி நிவிற்த்திக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? இது கர்ம மார்க்கம். இந்த கர்ம மார்க்கத்துல நான் செயல் என்ன செய்தாலும் அதனுடைய பலன் என்னது? அதனுடைய பலன் அனித்யம். நிவிற்த்தி மார்க்கம். நிவிற்த்தி மார்க்கத்துல அதனுடைய பலன் நித்தியம், மோக்ஷம், பிரம்மஸ்வரூபம், இறை ஸ்வரூபம் தான். இப்படி ஏன் பாருங்க, கடைசியில இருக்கு பாருங்க, கடைசி வார்த்தையோட வச்சுட்டு பேஸ்ல பார்க்கும்போது பந்தம் மோக்ஷம். பந்தம்னா என்ன? மோக்ஷம்னா என்ன?
அதை பொறுத்து இப்ப பாருங்க, அதை அடிப்படையா வச்சுக்கும் போது பிரவிற்த்தின்றது என்னது? பிரவிற்த்தின்றது பந்தம். அதாவது பிரவிற்த்தி கர்ம மார்க்கம் வைத்திய கர்மமாக இருந்தாலும் கூட நான் அந்த கர்ம மார்க்கத்தையே பிரதானமாக எடுத்துக்கொண்டு நான் செய்யும் பொழுது அதுவும் என்ன கொடுக்கும்? எனக்கு பந்தத்துலதான் கொண்டு போய் நிறுத்தும், பிறப்பை தான் கொண்டு போய் நிறுத்தும். ஏன்னா உயர்ந்த பிறப்பை கொடுக்கும், சொர்க்கத்தை கொடுக்கும். ஆனா மறுபடியும் என்ன ஆகும்? கர்ம பலனால நான் மீண்டும் பிறப்பு அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு பிறவி எடுத்துதான் ஆகணும். அதனால பிரவிற்த்தி பந்தம். இன்னொரு ஆங்கிள் பாக்குறோம் நம்ம. நிவர்த்தி என்னது? அப்படி கர்ம மார்க்கத்துக்கு போகாம நாம ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் எனக்கு எங்க கொண்டு போய் கொடுக்கும்? மோக்ஷம், பிறப்பு இறப்புல இருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும் நிவர்த்தி. அதனால என்ன பண்ண? காரிய அகாரியம். நான் எதுல ஈடுபட வேண்டும்? எதுல ஈடுபட வேண்டும்? நான் கர்ம மார்க்கத்துல ஈடுபடுவதா இல்ல நிவர்த்தி மார்க்கம் ஞான மார்க்கத்தில் ஈடுபடுவோம்? அடுத்து பயம். எது பயம்? எது பந்தத்தை கொடுக்கக்கூடியதோ அது பயம். எது அபயம்? எது மோட்சத்தை கொடுக்கக்கூடியதோ அதுதான் பயமற்ற நிலை. அப்போ பந்தம் மோட்சம்ன்றதையே அடிப்படையா வச்சுக்கிட்டு இந்த முழு பாட்டையும் நம்ம பார்த்தோம்னா அதுல இருந்தே ஒரு ஆழ்ந்த பொருள் நமக்கு கிடைக்கும். அப்ப சாத்விக புத்தின்றது என்ன அப்படி கேட்டா, இங்க சொல்லிருக்கிற எல்லா விஷயத்திலுமே அவனுக்கு தெளிவான பார்வை இருக்கு. இதுதான் நான் செய்ய வேண்டியது, தெளிவு இருக்கு, குழப்பமே இல்லைங்க. எல்லாத்தையும் பிரவிற்த்தினா என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். நிவர்த்தினா என்ன தெரியுமா? தெரியும். அதுக்கப்புறம் அவன் என்ன வேணா பண்ணிட்டு போறான். ஆனா எல்லாத்துலயுமே தெளிவு இருக்கு. பிரவிற்த்தினா என்னன்னு தெரியுது, நிவர்த்தினா என்னன்னு தெரியுது, எதுல ஈடுபடணும், எதுல ஈடுபடக்கூடாது, எதுல எந்த அளவுக்கு நாம ஒதுங்கணும், பயன நடத்தம் ஒதுங்கணும், எதுக்கு ஒதுங்க தேவையில்லை, பயந்து ஒதுக்க தேவையில்லை. இதெல்லாம் எனக்கு பந்தம் கொடுக்கும், இதெல்லாம் எனக்கு மோட்சம் கொடுக்கும். பந்தம் துக்கம், பிறப்பிறப்பு. மோட்சம் ஆனந்தம், பிறப்பிறப்பற்ற தன்மை. இதெல்லாவற்றிலுமே இது நம்ம கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு பாருங்க. ஆனா இதுல இவ்வளவு தெளிவான பார்வை இருக்குமா? நமக்கு சாதாரணமா இந்த உலக விவகாரங்கள்லயே ஏதாவது ஒண்ணு இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா யா வேத்தின்ற வார்த்தை தான் இம்பார்ட்டன்ட். இது எல்லாவற்றையும் எந்த புத்தி அறிந்திருக்கிறதோ தெளிவு. இப்ப நமக்கே புரியல, நீ என்ன படிக்க போற, என்ன கோர்ஸ் எடுக்க போற தெரியல. சரி, அதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்க போற, வேலை பார்க்க போறியா, தொழில் பண்ண போறியா தெரியல. எது கேட்டாலும் கிளாரிட்டி இல்ல, தெரியலன்னு பிளாங்கா இருக்கு, ஒண்ணுமே புரியாம இருக்கு. ஆனா இந்த சாத்விக புத்தி என்ன பண்ணுதுன்னா மொத்த வாழ்க்கையுமே அழகா பாக்குது, தெளிவா தெரிஞ்சிருச்சு. அது இப்படி எந்தவித குழப்பமும் இல்லாம கிளாரிட்டி ஆஃப் தாட், என்ன தெளிவு, எல்லாவற்றையும் சிந்தனை தெளிவு, இதுதான் தெளிவு. இப்படிப்பட்ட புத்தி, அதுக்கு பேரு சாத்விக புத்தி. இது யாருக்கிட்ட இருக்கோ அது சாத்விக புத்தி இருப்பவர்கள். அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஞானம் இருக்கும்? சாத்விக ஞானம் இருக்கும். அவங்க எப்படிப்பட்ட கர்மம் செய்வாங்க? சாத்விக கர்மம் செய்வாங்க. அதனால அவங்க யாரு? சாத்விக கர்த்தாவாக இருப்பாங்க. இப்படி இருக்கு பாருங்க கனெக்ஷன். எல்லாம் தனித்தனியா பார்த்துட்டு வந்தோம். ஆனா இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா அந்த கரணம் புத்தின்றது என்னது? அந்த கரணம், அந்த மனம் புத்தி. இந்த மனம் புத்தி தான் நமக்கு எவ்வளவு குழப்பம் இல்லையா? எதுலையுமே ஒரு தெளிவே இல்லை. ஒரு சாதாரண அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம பல விஷயங்கள்ல தெளிவில்லாம குழப்பி இருக்கோம் இல்லையா? இப்படி எந்த வித குழப்பமும் இல்லாம சந்தேகம் இல்லாம மிக தெளிவாக ஒவ்வொன்றை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய புத்தி சாத்விக புத்தி. சரி, இங்க பந்த மோட்சம்னு சொன்னதுனால இத முழுக்க வேதாந்தத்தை அடிப்படையில பார்க்கும்போது பந்த மோட்சம்ன்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். முக்தி, பிறப்பற்ற தன்மை. இதுல அவனுக்கு ரொம்ப தெளிவு இருக்கு. இந்த பாதையில நான் போனேன்னா எனக்கு பந்தம் தான், பிறப்பிறப்பு நிச்சயம். இந்த பாதையில நான் போனேன்னா எனக்கு மோட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி நம்ம எல்லா விதத்திலையும் நம்ம இந்த
ஸ்லோகத்தை அணுகலாம். சரிங்களா? முதல்ல பார்த்தது செய்யக்கூடியது செய்யக்கூடாது, தர்ம அதர்மம் அப்படி வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம் பார்த்தோம். கர்ம மார்க்கம் நம்ம வைதிக கர்மமே செய்தா கூட அதனுடைய லிமிடேஷன் என்ன? அதனுடைய வரையறைக்குட்பட்ட பலனை தான் கொடுக்கக்கூடியது, மீண்டும் பிறப்பிறப்ப கொடுக்கக்கூடியது. ஆனா ஞான மார்க்கம்னு சொல்லும் போது ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம். அந்த பிரம்ம ஞானத்தை நோக்கி, ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை நோக்கி போகும்போது அது நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. இப்படி தன்னுடைய பந்தம் மோட்சத்துக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் தெளிவான அறிவு, தெளிவான அறிவுடையவன், ஞானமுடையவன். இது சாத்விக புத்தி. அடுத்து ராசிக புத்தி என்ன பார்க்கலாமா? 31. யயா தர்மம் அதர்மம் ச, யயா தர்மம் அதர்மம் ச, யயா தர்மம் அதர்மம் ச, யயா தர்மம் அதர்மம் ச, காரியம் ச காரியமேவ ச, காரியம் ச காரியமேவ ச, காரியம் ச காரியமேவ ச, காரியம் ச காரியமேவ ச, அயதாவத் பிரஜானாதி, அயதாவத் பிரஜானாதி, அயதாவத் பிரஜானாதி, அயதாவத் பிரஜானாதி, புத்தி சா பார்த்த ராஜசி, புத்தி சா பார்த்த ராஜசி, புத்தி சா பார்த்த ராஜசி. புத்தி சா பார்த்த ராஜசி. சேர்ந்து யயா தர்மம் அதர்மம் ச, காரியம் ச காரியமேவ ச, அயதாவத் பிரஜானாதி, புத்தி சா பார்த்த ராஜசி. ஓகே, இங்க தர்ம அதர்மம், அதுல காரியம் ச அகாரியம், அதாவது தர்மம் எது, அதர்மம் எது, எந்த விதமான காரியம் தர்மம், எந்த விதமான காரியம் அதர்மம். இதுல என்ன இருக்கும்னா அயதாவத் பிரஜானாதி, எது எப்படியோ அது அப்படியே அறிவதில்லை. சாத்விகம் என்ன? எல்லாத்துலயுமே தெளிவா தெரிஞ்சுக்கிட்டான், இது பயப்பட வேண்டிய காரியம், இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத காரியம், இது செய்யக்கூடியது, இது செய்யக்கூடாது, இது பிரவிற்த்தி, இது கர்ம மார்க்கம், இது ஞான மார்க்கம், இது போனா பந்தம், அது போனா மோட்சம், எல்லாத்தையும் தெளிவு இருக்குதுல்ல. இதுல அப்படி இல்ல. அயதாவத் பிரஜானாதி, யதாவத்னா இருக்கிறத இருக்கிறபடியே தெரிஞ்சுக்கிறது, உள்ளது உள்ளபடியே தெரிஞ்சுக்கிறது சாத்விக புத்தி. இது அயதாவத், அதுக்கு ஆப்போசிட், ஆப்போசிட் கூட கிடையாது. அயதாவத்னா சந்தேகம், எல்லாத்துலயுமே சந்தேகம். இது தர்மம் இல்லையே, இது சரியா, இது தப்பா, இது சரின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே இல்ல இல்ல இது தப்பு, இது தப்புன்னு சொல்லிட்டே இருக்கும் போதே இல்ல இல்ல இது சரியா இருக்குமோ, இது சரியா தப்பா, இது சரியா தப்பா, இது செய்யலாமா வேண்டாமா, இது செய்யலாமா வேண்டாமா, இது நம்மள சொல்ற மாதிரியே இருக்குல்ல, இது செய்யலாமா வேண்டாமா, இது சரியா தப்பா, இப்படியே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி காரியம் இப்படிப்பட்ட விஷயத்தோடவே அயதாவத், இருக்கிறது இல்ல இருக்கிறபடி அறியாம சந்தேகத்தோடையே இருப்பது. இது ராஜசி புத்தி. ஓகே, ஒன்று எல்லாத்துலயும் தெளிவு, இதுல என்ன குழப்பம் இருக்கு. இது தர்மமா அதர்மமா, இது காரிய அகாரிய, இது செய்யக்கூடிய காரியமா, இது செய்யக்கூடாத காரியமா, இது இல்ல இது செய்யக்கூடாத காரியம், தெளிவா அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி இருக்குது? குழப்பத்திலேயே இருப்பது. இந்த மாதிரி புத்தி இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்க? எந்த மாதிரி ஞானத்தோட இருப்பாங்க, எந்த மாதிரி கர்மம் செய்வாங்க, எந்த மாதிரி கர்த்தாவா இருப்பாங்க, அதையும் பார்க்கணும். இந்த மாதிரியான அந்த காரணத்துல எந்த மாதிரியான ஞானம் வரும்? ராஜசீகமான குழப்பமான அந்த காரணத்துல குழப்பமான ராஜசீகமான ஞானம் தான் வரும். அவனுடைய கர்மமும் குழப்பமானதா இருக்கும், அவங்களும் குழம்பி எல்லாரையும் குழப்பிடுவாங்க.
கர்த்தாவா எப்படி இருப்பார் அவரு? ராஜசிக கர்த்தாவா இருப்பார். சரி. அப்போ காரியம் அகாரியம் பிரஜானாதி உள்ளபடி அல்லாது அறிவதுன்றாங்க பாருங்க. அதாவது உள்ளது உள்ளபடி அறியாம இது தர்மம் தான், இது சரிதான், இல்ல 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 இது சரி கிடையாது, இது சரி கிடையாது, இது சரி கிடையாது சொல்லிட்டு இல்ல இல்ல இது சரிதான், இல்ல இல்ல சரி. இப்ப முடிவா என்ன சொல்ல வர? சந்தேகமாவே இருக்கு, எனக்கு புரியல, எனக்கு அது புரியல, எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு என்ன சொல்றது தெரியல, குழப்பமாவே இருக்கு. இப்படியே எந்த காரியத்தை எடுத்தாலும், ஏதோ ஒரு காரியத்துல அப்படி இருந்தா பரவாயில்ல, ஒரு காரியத்துல சரி இது நம்ம தப்பு பண்ணமோ சரியா பண்ணமோ தெரியலையே, எப்படியோ மிஸ்டேக் பண்ணிட்டோம், சரி என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கும் போது தெரியல, ஏதோ தப்பு நடந்து போச்சு, அது பரவாயில்ல. ஆனா எல்லா நேரமும் எல்லா காரியத்திலயும் இது சரியா தப்பா சரியா தப்பா, இப்படியே இது தர்மமா அதர்மமா, இது பண்ணலாமா வேண்டாமா, இது பண்ணா லாபம் வந்துருமா நஷ்டம் வந்துருமா, நமக்கு மானம் வந்துருமா அவமானம் வந்துருமோ, இப்படியே இருந்துட்டு என்ன ஆகுதுங்க? எவ்வளவு குழப்பம் பாருங்க. கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட், குழப்பமான மனநிலை, புத்தி, குழப்பமான புத்தி. அது சாத்விக புத்தி என்ன? எந்த குழப்பமும் இல்ல, தெளிவு. இது பிரவருத்திடா, இது நிவர்த்திப்பா, இது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, இது செய்ய வேண்டியது, இதுக்கு பயப்படு, இதுக்கு பயப்படாது, இதுதான் பந்தம்னா இது, மோட்சம்னா இது, எல்லாத்துலயும் தெளிவு. இதுல எதை எடுத்தாலுமே ஒரு குழப்பம், எதுலயுமே தெளிவு கிடையாது. ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, இது தப்புன்னு நீ சொல்லிட்டு போய் இல்ல 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 அது அது சொல்ல மாட்டான், அது சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட புத்தி ராஜசிக புத்தி. சரி, இன்னும் ஒண்ணுதான், அதையும் சேர்த்தே பார்த்துடலாம் நம்ம. 32. அடுத்து தாமச புத்தினா என்ன படிச்சிருவோம். அதர்மம் தர்மமிதியா, அதர்மம் தர்மமிதியா, அதர்மம் தர்மமிதியா, அதர்மம் தர்மமிதியா, மன்யதே தமசாவிருதா, மன்யதே தமசாவிருதா, மன்யதே தமசாவிருதா, மன்யதே தமசாவிருதா, சர்வார்த்தான் விபரீதான்ச்ச, சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச, சர்வார்த்தான் விபரீதான்ச்ச, சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச, புத்தி சா பார்த்த தாமசி, புத்தி சா பார்த்த தாமசி, புத்தி சா பார்த்த தாமசி, புத்தி சா பார்த்த தாமசி, அதர்மம் தர்மமிதியா, மன்யதே தமசாவிருதா, சர்வார்த்தான் விபரீதான்ச்ச, புத்தி சா பார்த்த தாமசி. தாமச புத்தி இன்னும் காமெடியா இருக்கு பாருங்க. அதர்மம் தர்மம் இதி, தர்மம் அதர்மம் தர்மம் இதி அப்படின்னு அர்த்தம்னா, அதர்மம் எதுவோ அத தர்மம்னு சொல்லுவாங்க. போனது ராஜசிகம் என்னது? இது அதர்மமா தர்மமா, இது தர்மமா இருக்குமோ அதர்மமா இருக்குமோ, இப்படின்னு கடைசி வரைக்கும் குழப்பிட்டே இருக்கிறது. குழப்பிக்கொண்டே இருப்பது ராஜசிகம். எந்த குழப்பமும் இல்லாம தெளிவாக ஒவ்வொன்றத்தை பத்தியும் விஷயத்திலையும் ஒரு முடிவு தெளிவாக இருப்பது, சரியான தெளிவு, அது சாத்விகம். தாமசிகம் என்னன்னா கரெக்டா ஆப்போசிட். அதர்மத்தை தர்மம், அதர்மம் தர்மம்னு இருக்குல்ல முதல் 2 வார்த்தை, அதர்மத்தை தர்மம்னு சொல்லுவாங்க. இத்தினா என்னது? இத்தினா இது மாதிரியே, இது மாதிரியே என்னது? இது மாதிரியே தர்மத்தை அதர்மம்னு வாங்க. என்னது? அதர்மத்தை தர்மம்னும் தர்மத்தை அதர்மம்னு சொல்லுவாங்க. மிக சரியாக இருப்பாங்க அதுல, அவங்களுக்கு குழப்பமே இல்லை. அடப்பா இது தப்புடா அப்படின்னா இல்ல 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 இல்ல, அதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. அது தவறுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அது சரின்னு இருப்பாங்க அவங்க. கரெக்டா அதர்மத்தை தர்மம்னும் தர்மத்தை அதர்மம்னும் யா மன்யத்தை, எந்த புத்தி இப்படி நினைத்து கொண்டிருக்கின்றதோ தாமசாவிருத்தாக, அது என்ன? தாமசத்தினால மூடப்பட்டிருக்கிறது. சரி, அது என்னது? தமசாவிருத்தாக. சரி, தமசாவிருத்தாக எப்படி இருக்குமா? அது சர்வார்த்தான், வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும், அவங்க வீட்டுல இருக்கட்டும், சமுதாயத்துல இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துல இருக்கட்டும், தொழில, உறவுகள்ல இருக்கட்டும், குடும்பத்துல, எல்லா இடத்துலயுமே தர்மத்தை அதர்மமாகவும், எதெல்லாம் சரி 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 சரியானதோ அதெல்லாம் தவறு 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 புரிஞ்சுப்பாங்க. எதெல்லாம் தவறானதோ
அதெல்லாம் சரி சரி சரின்னுவாங்க. இப்ப எதை சொல்லலாம் நம்ம? பொதுவா சொல்லக்கூடாது, சொல்றதெல்லாம் சொல்லலாம். உங்களுக்கே தெரியும். என்னது? நம்ம பாக்குறோம்ல வெளியில என்ன நடக்குது மீடியால. மீடியா பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? பேப்பர் எடுத்தா எதற்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுமோ அதெல்லாம் எதிர்ப்பாங்க. எதெல்லாம் எதிர்க்கணுமோ அதுக்கெல்லாம் என்ன பண்றது? சப்போர்ட் பண்றது. இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. தமசுன்னு உடனே முட்டாள் நினைச்சு கூடாது. அது இப்ப இது முட்டாள் தான். ஆனா அவங்க பயங்கரமான அறிவாளிங்க. எப்படி பயங்கரமான அறிவாளிங்க? இத தர்மத்தை வந்து அதர்மம்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. தர்மத்தை அதர்மம்னு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதர்மத்தை தர்மம்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் சமுதாயத்துல பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க. பெரிய பெரிய இடத்துல இருந்துட்டு அதர்மம் தர்மம் இதி யா யா புத்தி கீழே 2வது லைன்ல புத்தி இருக்கு. யா புத்தி மன்னியத்தை, எந்த புத்தி வந்து இப்படி நினைத்து கொண்டிருக்கின்றதோ அது அது சரின்னு நடந்து கொண்டிருக்கு. இது வந்து சர்வார்த்தான் விபரீதம். விபரீதம்னா ஆப்போசிட்டா, இப்படி முரண்பாடாக, நேர்மாறாக, அப்படியே நேர்மாறாக விபரீதம் எது நினைக்கிறதோ சர்வார்த்தான் எல்லா விஷயத்திலும்ன்றாரு. ஏதோ ஒரு விஷயத்துல 2 விஷயத்துல இல்லப்பா, எல்லா விஷயத்திலும் தவறான கொள்கை இப்படியே இருப்பது வந்து தாமச புத்தி. இப்ப அடுத்து என்ன சொல்ல போறாரு? திருப்தி பத்தி சொல்ல போறாரு. ஆனா இந்த புத்தி திருப்தின்றது எவ்வளவு முக்கியம்ன்றதுக்கு நம்ம எப்படி பார்த்தோம்? தனியா ஒரு ஸ்லோகமே. இப்ப நான் புத்தியை பத்தி திருப்தியை பத்தி சொல்ல போறேன் அர்ஜுனா. 3 விதமாக பிரித்து பிரித்து நீ கேள். அப்படின்னா அது 2 எவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையில, எவ்வளவு முக்கியம். அதுக்காக இத தனி ஸ்லோகத்திலே சொல்லிட்டு இப்போ புத்தியை பத்தி சொல்லிட்டார். சாத்விக புத்தி, ராஜசிக புத்தி, தாமசிக புத்தி. அடுத்து திருப்தி பத்தி சொல்ல போறாரு. நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த டாபிக் பார்த்துட்டே இருக்கும்போது இதெல்லாம் என்னது? இது எல்லாம் கர்மத்துல ஈடுபடுவது, கர்மத்தோட சம்பந்தப்பட்டது. இந்த புத்தி ஆத்மா கிடையாது, இந்த திருதி ஆத்மா கிடையாது, இந்த ஞானம் ஆத்மா கிடையாது, இந்த கர்ம ஆத்மா கிடையாது, இந்த கர்த்தா ஆத்மா கிடையாது. இதான் இங்க டாபிக். ஆத்மா இதுல எதிரையும் சம்பந்தப்படவே இல்லை. இந்த கர்மத்தோட சம்பந்தப்பட்டதெல்லாம் இதெல்லாம் சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் எப்படி இருக்கு? குணம் தீண்டுகின்றது. இதெல்லாம் சாத்விக குணம் தீண்டுறது, தாமசிக குணம் தீண்டுகிறது, ராசிய குணம் தீண்டுகிறது. ஆத்மா எதனாலும் தீண்டப்படாதது, கேவலம். ஆத்மா அகர்த்தா, அதனால் ஆத்மா அகர்த்தா. இதுதான் முக்கியமான டாபிக். இத படிக்கும் போது இதை மறந்துடவே கூடாது. 18வது சாப்டர்ல என்ன சொல்லிருக்கு? 18வது சாப்டர்ல எல்லாத்தையும் 3 பிரிச்சிருக்காங்க. எதுக்கு பிரிச்சிருக்காங்க? கர்மம் சம்பந்தப்பட்டது. இவ்வளோ விலாவரியாக கர்மம் சம்பந்தப்பட்டதுல இது எல்லாம் இப்படி இருக்கு. 3 விஷயங்கள் இருக்கு. நாம இப்படி பிரித்து பார்க்கும்போது இதுல எங்கேயுமே ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோ. ஆத்மா அகர்த்தா. அதுக்காக தான் இதெல்லாம். அதுலயே நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப 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 பிராக்டிக்கலான வழிமுறையும் சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. எப்படி சொல்லி கொடுத்துட்டு வர்றேன்னா, இதுல நீ சாத்விகமா இருக்கணும், இதுல நீ சாத்விகமா இருக்கணும்னு சொல்லவே இல்லை. இப்ப இதுதான் டாபிக்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பிரிப்பதுதான் டாபிக்னாக்கா அவர் சொல்லுவாரு. தெய்வீக குணம், அசுர குணம்னு பிரிச்சாருல்ல, அதுல சொன்னாரு பாருங்க, தெய்வீக குணம் தான் நல்லது, அசுர குணம் கெட்டது, விட்டுடு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இங்க சொல்லவே இல்லை எங்கேயுமே. நீ வந்து தாமசத்தையும் ராஜசிகத்தையும் விட்டுட்டு நீ வந்து சாத்விக புத்தியோட இரு அப்படின்னு சொல்லல. ஏன் சொல்லல? இது டாபிக் அது இல்ல. டாபிக் வந்து கர்மம். அந்த கர்மத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னு தெளிவா சொல்லிட்டே போறாரு. அதுல 3 குணங்கள் சம்பந்தப்பட்டிருப்பார். எப்படி பிரிக்கிருப்பார் எல்லாத்தையுமே. ஆனா இதுல ஏதாவது எங்கேயாவது ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கா? இந்த குணங்களுக்கும் ஆத்மாவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாரு? இல்லவே இல்ல. அதனாலதான் பகவான் என்ன பண்றாரு, இதுல எதை விடணும், எதை எடுத்துக்கொள்ளணும் அவரு சொல்லல. ஆனா நமக்கு புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்மளே புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். புத்தியோட நிறுத்திருக்கோம். அடுத்து திருப்தி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஹரி ஓம்.